மட்டக்களப்பு கல்வி வலயத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர். கடந்த காலங்களில் கஷ்ட பிரதேசங்களில் தாம் கடமையாற்றிய போதிலும் மீண்டும் தமக்கு கஷ்ட பிரதேசங்களிலேயே இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கூறினர். கஷ்ட பிரதேசமும் செய்திருக்கோம், வெளிவலயமும் செய்திருக்கோம். இதில் இருக்கிற ஆசிரியர்கள் அப்போ கஷ்ட பிரதேசம் வெளிவலயம் செய்யாதவர்கள் இருக்க எங்களோட பேர் அங்கே போயிருக்கு. அதை ஏன் போனது? காரணம் என்ன? யுத்தம் படி நடந்த பிரதேசத்தில் நாங்கள் போனங்களை தூக்கி இருக்கு, போகாதாக்களை வச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? எங்களுக்கு அந்த காரணம் சொல்லணும். எங்களுக்கு பொதுவாக கஷ்ட பிரதேசம் செய்தவர்களின் பட்டியல் தான் வேண்டும் என்று திரட்டப்பட்டது எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திவிட்டது. அத்தோடு நாங்கள் குறிப்பாக என்னை பொறுத்தவரை பட்டிருப்பு கல்வி வலயத்திலே மிக நீண்ட தூரத்தில் காணப்படுகின்ற அந்த பாடசாலையை கற்பித்துவிட்டு மீண்டும் ஒரு ஆற்றை கடந்து கற்பிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய சூழ்நிலையில் மிக நீண்ட காலம் அதிகஷ்ட பிரதேசத்தில் சேவையாற்றி குறித்த சேவை காலத்தை பூர்த்தி செய்த பின்னர் இவ்வாறான இடமாற்றம் எங்களுக்கு வந்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. மட்டக்களப்பு கல்வி வலய பணிமனைக்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் பிரதி கல்வி பணிப்பாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது.